கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் ஒரு வருஷத்துல சின்ன பெரியவன் நின்னா அப்படியே என்னாச்சு இன்னும் ரொம்ப குடிக்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாரு. வேலைக்கு போவாரு, குடிப்பாரு, வீட்டில் காசு கொடுக்க மாட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம திருத்தி அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழலான்னு வீட்டில் எல்லாம் சொல்லி அமிச்சாங்க. அப்படியே போயிருந்தது. 6 மாதம் அம்மா வீட்டில் இருந்தேன்னா 6 மாதம் மாமியார் வீட்டில் தான் இருப்பேன். பெரியவனுக்கு சீமந்தம் பண்ணாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. குடிச்சிட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு நான் படிக்கட்டில் பிடிச்சி கீழே தள்ளி விட்டார். பேச்சு வார்த்தையில நான் ஒன்று பேச அவரு பேச. கரெக்டாக 9 மாதம் குழந்தை வயிற்றுல கீழே தள்ளி விட்டாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் வந்து தூக்குனாங்க. அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்தது, அதோட முடிஞ்சிருச்சு. அப்போ அது வேற ஏதோ போலீஸ்லாம் கேஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 1 வீக்ல பெரியவனும் பிறந்துட்டாங்க. அவர் குடிப்பாருன்னு தெரிஞ்சே கல்யாணம் பண்ணீங்க. முதல் முறை எப்போ அடிக்க ஆரம்பிச்சது? கல்யாணம் அன்னைக்கே. சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க என்ன கல்யாணம் அன்னைக்கே புருஷன் அடிச்சுட்டான்னு. அப்பா வந்து மோதிரம் போடுறேன், நாங்க அது போடல. அது எங்க மாமியார் கேட்டு கத்திட்டு சண்டை போட்டுருந்தாங்க. அது சரி விடுங்க அப்புறம் தான் போடுறாங்கன்னு சொல்லி சொன்னேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்போ பசங்க கூட ட்ரிங்க் குடிச்சிருந்தாரு. கல்யாணம் அன்னைக்கு அன்னைக்கு அது பேச்சுலர் பார்ட்டி அதெல்லாம் கொடுத்தாங்க. அதனால அது குடிச்சிட்டு வந்துட்டு பட்டுன்னு அடிச்சிட்டாரு. உங்க அப்பா நகை நான் கேட்டேனா, உங்க அப்பா தானே போடுறேன்னா ஏன் போடல, அது போதையில என்ன பேசுன்னு தெரியாம அன்னைக்கே அடிச்சாங்க. ஒரு 18 வயசு பொண்ணு காதலிச்சு படிக்காம கல்யாணம் பண்றீங்க, முதல் நாளே குடிச்சிட்டு அடிச்சிருக்காருங்கும் போது அங்கேயே குணம் சரியில்லைன்றதுதான் தெரியுது. ஆனா அது ரொம்ப ஈஸியா ஏத்துக்கிட்டு, அது எப்படின்னா எனக்கு சரி நம்ம விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்ல மேடம், அப்படினால அப்படியே அடிச்சா பரவாயில்லன்னு நினைச்சு அப்படியே விட்டுட்டேன். சரி அப்படியே போச்சு மேடம். அதுதான் இது. எப்படின்னா மேம், அவரு குடிச்சிட்டு அடிப்பாங்க, அடுத்த நாள் காலையில இருந்து என்ன நடந்ததுன்னே தெரியாது. நானா அடிச்சேன், நானா பேசினேன், சரி விடு தெரியாம பண்ணிட்டேன், வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. வேலைக்கு போவாங்க, வரும்போது மறுபடியும் குடிச்சிட்டு வருவாங்க. இப்படியே போயிட்டே இருந்தது மேடம். ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, சின்னவன் வந்து 6 மாச குழந்தை, பெரியவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரொம்ப பெரிய சண்டை ஆகி அப்பாவே வந்து கூட்டு போறதுக்கு வந்துட்டாரு. நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் பெரியவனுக்கு. பிடிச்சி கீழே முள்பதர், எங்க வீட்டு ஆப்போசிட் முள்பதர் பிடிச்சி தள்ளி அப்பாவும் அடிக்கிறதுக்கு போயிட்டாரு. தோசைக்கல்ல அப்பாவும் அடிக்கிறதுக்கு போயிட்டாரு. எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க, விட்டுருப்பா, ஏன்பா இது மாதிரிலாம் பண்ற, வேணா விடுப்பா அப்படிலாம் எவ்வளோ பேசி. அப்புறம் எங்க அத்தை வந்து மகளிர் ஸ்டேஷன்ல போயிட்டோம். குழந்தைய தரமாட்டேன்ட்டா நீ போ அப்படின்ட்டான். அப்புறம் மகளிர் ஸ்டேஷன்ல ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, எங்க அப்போ வந்து வடபழனியில தான் பார்த்துருந்தாங்க, அங்கதான் பார்த்தாங்க. அங்க போய் பார்த்து பேசி எல்லாம் முடிவு பண்ணி அடுத்த நாள் காலைல வர சொன்னாங்க. குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க. கையெழுத்தெல்லாம் வாங்கி எல்லாம் கூட்டு போயாச்சு. அப்பதான் காசு வாங்கி என் பெரியவனை வந்து ஸ்கூல்ல சேர்த்துட்டோம். அப்போ வந்து எல்கேஜோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ சேர்த்துட்டோம் ஸ்கூல்ல. இவனை வீட்டில் வச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே தான் போயிருந்தது. ஒரு வருஷம் 1.5 வருஷமா அங்கதான் இருந்தோமே. இவரும் வரல போல அப்படியே போயிடுச்சு. அப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்க, குடிச்சிட்டு ஒரு லிவர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி எங்க அப்பாவுக்கு ஃபோன் வந்தது. என்னை போய் பார்க்க சொல்ல, நான் போக மாட்டேன்ட்டேன். என்னால முடியாதுப்பா விட்டுருங்க, வந்துட்டேன், இதுக்கப்புறம் எதுக்கு வேணா விட்டுருங்க, நான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டேன். வந்தாங்க, வந்து கூட்டு போனாங்க. இவர் மாலையும் போட்டாரு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் மாலை போட்டு என்னை கூட்டு போய் இருந்தது அப்பதான். அதோட 6 மாசம் ஒழுங்கா இருப்பாரா, ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாரு. அந்த போதைக்கு இது இல்லாம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாரு, வந்து மாலை போட்டுப்பாரு, குடிக்காம இருப்பாரு. இன்னொரு 3 மாசத்துல மறுபடியும் ஆரம்பிப்பாரு. ஐயப்பனுக்கு வேண்டிக்கிட்டு மாலை போட்டு விரதம் இருப்பாங்க. அந்த 45 நாளும் குடிக்க மாட்டாங்க. 45 ஒரு 6 மாசம் போடுவாரு மேடம். நீங்க வேற, நாங்க பயந்துன்னு வீட்டுல போட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கரெக்டா ஒரு எப்போ ஜனவரி போயிட்டு வந்த அன்னைக்கு அந்த 1 வீக்ல எனக்கு ஏதாவது அடிவிலும், ஏதாவது வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடக்கும். வீட்டுல இருக்க பொருள்லாம் தூக்கி போட்டு உடைப்பாரு. எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை மேடம். எங்க மூத்தார் பசங்க, சின்ன பசங்க எல்லாரையும் போட்டு குடும்பத்துல எல்லாருக்குமே பிரச்சனை தான் மேம். அவரால முறை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருப்பீங்க. அது கணக்கே இல்லை மேடம். கல்யாணம் இது இப்போ ஒரு 15 வருஷம் ஆகுது. அது ஒரு 10 வருஷமா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கு வந்தா மேம் தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு. அதான் நான் சொல்றேன்ல மேடம், 6 மாசம் அந்த மாலை போடும்போது நல்லா இருப்பாரு மேடம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பாத்துக்கிறாரோ அதே அந்த மாலையை கட்டி குடிக்க ஆரம்பிச்சாருன்னா அதோட மோசமா நடந்துப்பார். எங்க வீட்டுல எல்லாம் அதுதான் சொல்லுவாங்களே. குடிச்சா என்னென்ன விஷயம் எல்லாம் மோசமா அவர் நடந்துக்கிறது இருக்கு? அது எப்படி மேம் சொல்றது, மேட்ரு தான் மேம், மற்றபடி ஒன்றும் இல்லை மேம். இதுதான் மேம். அதுலதான் அவருக்கு அது எப்படின்னா, அது போதையில இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுதான், அது குடிச்சிட்டாருன்னா மீண்டும் மீண்டும் எனக்கு முடியல, என்னால முடியலன்னா அவர் கேட்க மாட்டார். எனக்கு மெயின் 2 பேருக்கும் வர பிரச்சனையே அதுதான். அவரு கூப்பிடுவார் அடிக்கடிக்கு. அது உடனே என்ன பண்ணுவாரு, அப்போ வேலைக்கு போலாம், உன்னால முடியும், அதெல்லாம் செய்யறதுக்கு முடியும், அப்படியெல்லாம் பேச ஆரம்பிப்பாரு. மெக்கரனட்ல பேக்கரியில வேலை செய்யறேன் மேடம். காலைல 9 to நைட்டு 9, 10 வரலாம் பார்ப்பேன். அதெல்லாம் உன்னால பண்ண முடியும், அவங்களுக்குலாம் நீ செய்வ, அவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுவ, உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசுவ, என்கிட்ட பேச முடியாதான்னு சொல்லிட்டு இப்படியே பேசுவார் மேடம். அது குடிச்சிட்டாருன்னா அது என்ன பேசுறேன்னே அவருக்கு தெரியாம சந்தேகமா மாறிடுது. சூப்பர்வைஸ் கிட்ட அப்படி பேசுற, என்கிட்ட சரியா பேச மாட்டேன், இன்சார்ஜ் கிட்ட அப்படி பேசுற, என்கிட்ட சரியா பேச மாட்டேன்,
அது அவரு சந்தேக பேர்ல தான் அவர் கேட்குறாரு. ஆனால் எனக்கு அது கூட தெரியல. நான் அப்பாவே தான் நான் சொல்லுவேனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அங்கே வேலை இருக்குது, நான் செய்கிறேன், இங்கே என்னால் முடியல விட்டுருன்னுவேன். ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லும் போது தான் தெரியுது அவனை சந்தேகம் பிடிச்சி தான் கேட்டிருக்கான்னு. எனக்கு இன்னும் கூட அது தெரியல, அவர் சந்தேகம் தான் பிடிக்கிறாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கனால எனக்கு அதை பற்றி எனக்கு மைண்டே நல்லா பார்த்துக்கிட்டாருன்னா என்ன பார்த்துக்கிட்டாரு? மாலை போடும்போது நல்லா, குடிக்காம இருக்கும்போது நல்லா பார்த்துப்பாரு. அதை சொல்றேன் மேடம். அதுல சரி குடிச்சிட்டு அடிச்சாருன்னா பரவாயில்ல, மறுபடியும் நம்ம மாலை போட்டு விட்டுறலாம் எப்படியாவது. எங்க வீட்டுல அதுதான் யோசிப்போமே. இன்னும் ரொம்ப குடிக்கலாம் அடிக்ட் ஆனதான் என்ன ஆச்சு, எங்க மாமியார் வலசரவாக்கத்துல ஒரு டீஅடிக்ஷன் சென்டருக்கு அங்க கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்க ஒரு 6 மாசம் இருந்தாரு, வந்தாரு. அதுல இருந்து ஒரு 6 மாசம் நல்லா ஒழுங்கா இருந்தாரு, மறுபடியும் ஆரம்பிப்பாரு. இப்படியே தான் மேடம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு எப்படின்னா, எனக்கு அடிச்சா எந்த அளவுக்கு அடிப்பாருமா? குடிச்சிட்டு வெறித்தனமா அடிப்பாரு மேடம். சைக்கோ மாதிரி நடந்துப்பார். என்ன பொருள் கையில் கிடைக்குதெல்லாம் பார்க்க மாட்டார், போட்டு அடிச்சிருவார். ரத்த வரல கூட அடிப்பார். அடிச்சா அது இங்கே தான் மேம் அடிப்பார். அடிக்கடிக்கு மூஞ்சில தலையில அங்கே தான் அடிப்பார். போலீஸ்காரங்க வந்து பேசினவர்களும் ஒழுங்காக இருப்பார். மறுபடியும் போலீஸ்காரங்க போயிட்டாங்களா மறுபடியும் அடிக்கிறது. எதுக்கடி போலீஸ்கிட்ட நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், ஏன் கொடுப்பேன், உனக்கு நான் போலீஸ் நான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களா அவ்வளோ பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அதை வச்சு மறுபடியும் அடிக்கிறது. இப்படியே தான் மேம் மாறி மாறி பிரச்சனை போயின்னு மாறி மாறி பிரச்சனை. இப்படி ஒரு பிரச்சனைக்குரிய வாழ்க்கையிலேயே இருக்கீங்கல்ல. பசங்களுக்கோசம் தான் மேம் இருக்கு. இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சதே இல்லை? நினைச்சிருக்கேன் மேம். அதை நான் சொல்றேன் மேம், எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை மேம். போலீஸ் ஸ்டேஷன் போனா இது குடும்ப விஷயம்ட்டு விட்டுறாங்க. அப்பா அம்மா கிட்ட போனா அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுவார் மேடம். அந்த அடியை வாங்கிட்டு மறுபடியும் எத்தனை முறை தாங்கி தடுக்கி கூப்பிட்டாலும் போகவே கூடாது இல்ல. விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அக்காவும் இது மாதிரிதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல. வெளியே வந்துட்டேன்னா அப்பா அம்மா மடி ஒரு மாதிரியா பேசுறாங்க. எப்படி சொல்ல, இந்த வாழா வெட்டி குழந்தைய வச்சுட்டு இருக்க, வெளி உலகம் ஒரு மாதிரியா பேசுன அம்மா அப்பா மனசு கஷ்டப்பட்டு அவர் வந்து கூப்பிடும் போதெல்லாம் அமுச்சு விட்டுறாங்க அம்மா அப்பா. இப்போ கடைசியா என்ன நடந்துச்சுமா? பொங்கல் அன்னைக்கு 15ஆம் தேதி என்னோட வேலையை முடிச்சுட்டு வந்தேன். இவர் தான் கூப்பிட்டு வந்தாரு. கூப்பிட்டு வந்துட்டு ஒழுங்கா நார்மலா தான் பேசியிருந்தாங்க. அப்பெல்லாம் எதுவும் பேசல, எதுவும் இல்ல. ஒரு குடிச்சிட்டு தான் இருந்தாரு, ஆனா குடிக்காம இல்ல. எல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். உள்ள போயிட்டு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த இதுக்கு தான் கூப்பிட்டாரு, படுக்கிறதுக்கு கூப்பிட்டாரு. என்னால முடியல, குடிச்சிருக்கேன், என்னால முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். அப்ப அடிச்சுட்டு நைட்டி கிழிச்சிட்டாரு. நான் பயத்துல என்ன பண்ணிட்டேன், இவரு தண்ணி குடிக்க வெளியே போனாரு. நைட்டி வேற நைட்டி மாத்தின்னு கதவை சாத்திட்டு, எப்பவும் இவனை அடிச்சாருன்னா மறுபடியும் வந்து அடிக்க போற நான் போலீஸ்க்கு தான் கால் பண்ணுவேன். என் போனை எடுத்து நான் ஒளிச்சு வச்சுட்டேன். எங்க போனு 2-3 வாட்டி இவர் அப்பா வாங்கி கொடுத்த போனு, என் போன் எல்லாம் போதையில தூக்கி போட்டு உடைச்சிருவாரு. அதனால போன் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இவர் போன் உள்ள இருந்தனால போலீஸ்க்கு போன் பண்ணேன். அப்புறம் தான் சிலிண்டர் எடுத்துட்டு வந்து டங்குன்னு தட்டி அந்த போனை கூட நான் கீழே போட்டுட்டேன். போலீஸ்காரங்க லைன்ல இருக்காங்க. அந்த பெட்டு மேல உட்காந்துட்டு இருக்கேன், இப்படிதான் உட்காந்துட்டு இருக்க பெட்டு மேல. மாமா சாரி மாமா, என்ன அடிக்க போறதா, நான் கதவை சாத்துறேன்னு கத்துறேன். கேட்காம மேலே தூக்கிட்டு வந்து போட்டு கீழே தள்ளி அதை பெட்டில் இருந்து கீழே இழுத்து போட்டு இங்கேயே கும்முன்னு குத்திட்டார். இந்த இடம் தெரியும் உங்களுக்கு, வீங்கி இருக்கு. இந்த இடத்துல குத்தி பிடிச்சி இப்படி கும்முன்னு குத்திட்டாரு, வேகமா குத்திட்டாரு. எதுக்கடி போலீஸ் ஃபோன் பண்ணி அவன் ஃபோனை கொடுன்னு கேட்டாரு. பிடிச்சி வரன்னு இழுத்துன்னு போய் சமையல் ரூம்ல செவுத்துல இப்படி நிக்க வச்சு அப்பதான் தோசைக்கல் எடுத்து அடிச்சாருங்க. ஃபோனை கொடு, ஃபோனை கொடு, உன் ஃபோனை இன்னைக்கு தூக்கி போட்டு உடைக்கிறதே சரி. நீ வேலைக்கு போறேன்னு பாக்குற, இரு நாளைக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி என்னை மறுபடியும் மாட்டி விட்டு அடி வாங்க வைக்கலான்னு பாக்குறியா, இதே தாண்டி உனக்கு பழப்பு, இப்படியே தாண்டி பண்ணுவேன்ட்டு அந்த தோசைகள் எடுத்து இங்க அடிச்சு கரெக்டா இந்த பல்லுல பட்டோன்னு ரத்தமா ஊத்திச்சு. கத்துற, நான் காலில் விடாத குறையா கெஞ்சுறேன், என்னை விட்டுரு, என்னால வலி தாங்க முடியல, விட்டுருன்னு. விடாம மறுபடியும் அடிச்சு கீழே தள்ளி விட்டாரு. அப்படியே ரத்தமா ஊத்துது கீழே. நைட்டி கிழிச்சிட்டாரு. மேல இந்த ஃபுல்லா நைட்டியே இல்லை. அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, கீழே எல்லாம் பயந்துட்டு வாடகை கீழே இருக்கவங்க எல்லாம் ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாங்க. அவரும் பக்கத்துல இருக்கவங்களும் வந்து தடுக்க முடியாது. அதை கீழ் வீடு மேல் வீடு தான் மேடம். அங்க ரெண்டுமே வயசானவங்க தான், மேலும் வயசானவங்க கீழே வயசானவங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் வரமாட்டாங்க. எப்படின்னா அது குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாரும் தலையிட மாட்டாங்க மேடம். ஆனா கீழே இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணி ஹவுஸ் ஓனர் வர வச்சுட்டாங்க. மேல வந்து நைட்டு இப்படி பிடிச்சின்னு இருக்கேன். அவர் காலிங் மேல அடிக்கிறாரு. டவுல் எடுத்து போத்திக்கிட்டு என் ஃபோன் அப்போ நான் எடுத்துட்டேன். சரி அவர் வந்துட்டாரு, அவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி எப்படி வர வச்சிருவாங்கன்னு சொல்லி என் ஃபோனை எடுக்கிறேன். என் பையனும் அவர் வந்து ஃபோனை பிடிச்சி பிடுங்கி என்னை மறுபடியும் இந்த இடத்துல கும்மன் குத்தி கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அப்படியே ரத்தத்தோட. பையனா? 2 பேருமே போனை புடுங்குறாங்க என்கிட்ட. இந்த பேக்ல வச்சிருக்கேன், என்னோட பேக். இல்ல உங்க பையனுக்கு வயசு என்னமா? அவருக்கு 15 மேம். 15 வயசு பையன் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கானா? ஆமா மேடம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா இவ்வளவு அடி மேடம்? அப்படி நியாயம் அவருனா அவன் பயப்படுறான், என்ன வந்து எதாவது அடிச்சிட போறாங்க, என்ன வந்து பண்ண போறாரு அப்பான்னு சொல்லிட்டு அவன் பயந்துன்னு தான் நின்னுட்டு இருக்கான். ஏன்னா பசங்களை கூட வெளியில போயாவது யாரையாவது ஹெல்ப் கூட்டு வந்து அம்மாவை காப்பாத்தலாம்ல. அது அவங்க அதெல்லாம் பண்ண முடியாது மேடம். பண்ணா எப்படின்னா, இப்ப நான் வந்துடுறேன்னா அவங்கள போட்டு அடிச்சிருவாரு. உங்க அம்மாக்கு நீ ஹெல்ப் பண்றியாடா, உங்க அம்மாக்கு அது மாதிரி பண்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அடிப்பாரு போட்டு. அடி எங்கெல்லாம் அடிச்சிருக்காரு? காயமானதெல்லாம் எங்க? அத இங்கேதான் மேம், கண்ணு தான் அவர் மெயின் அடிக்கிறது. கண்ணு தான், கண்ணு இல்ல காலு, அங்கதான் அடிப்பாரு. தலை
அங்கதான் அடிப்பாரு, வேற எங்கேயுமே கிடையாது. வேற எந்த இடத்துல அடிக்க மண்டை வீங்கி இருக்கு அவர் அடிச்சது. இங்க சிலிண்டர் போட்டது. இது வந்து தோசை கல் அடிச்சது. இங்க இந்த இடம்ல வீங்கி இருக்குல்ல, இது வந்து தோசை கல் இப்படி அடிக்க திரும்பும் போது இந்த இடத்துலயும் பட்டுருச்சு. பட்டு அந்த பல்லு உள்ள போயிடுச்சு. பல்லு எடுத்துட்டாங்க ஃபுல்லாவே. அது அடிச்ச அப்பவே எடுத்துட்டு போனா கம்பி வச்சு நீக்கி இருக்கலாம். நாங்க எனக்கு அந்த நேரத்துக்கு என்னால முடியல. இதுக்கு ஸ்டேஷனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கு தெரியனால அது பண்ண முடியல. தோசை கல் அடிச்சு இங்க காயம், இங்க சிலிண்டர். ஆமா, சிலிண்டர் தூக்கி அந்த குடி போதையில அடிக்க முடியுதா? காலி சிலிண்டர் மேம், அதெல்லாம் சொல்லியிருப்பேனேனா. வயிற்று அப்படியே தூக்கி கதவை உடைச்சாரு. கதவை உடைச்சி அப்படியே தூக்கி நீங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க? ஆமா, தாப்பால் போட்டுக்கிட்டேன். இவர் அடிப்பாருன்ட்டு பயந்து தாப்பால் போட்டுக்கிட்டேன். இது என்ன வாழ்க்கை இது? ஹவுஸ் ஓனர் வந்துதான் அப்ப கூட மேல துணி இல்ல டவுல போட்டுட்டு நான் போறேன். அந்த போனை புடிச்சு புடுங்குறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு போனை புடுங்குடா. அவனும் வந்து புடுங்குறான் பயந்துன்னு. போன் புடிச்சு கீழே தள்ளி விட்டாங்களா. ஹவுஸ் ஓனர் காலையிலே நான் விழுந்துட்டேன். அவர் கத்துறாரு, டே விடுறா புடிச்சு இழுத்து நைட்டி எல்லாம் விலகிடுச்சு. எனக்கு அந்த டவுல் இப்படி போட்டு போத்தின்னு இருக்கேன். அப்புறம் என் சின்ன பையன் தான் வந்து நைட்டி கொடுத்தான். உள்ள நைட்டி, அம்மா நைட்டி போடுமா. அதோட எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. மயக்கம் வந்துருச்சு எனக்கு. நைட்டி யாரு போட்டு விட்டாங்க, எப்படி நான் கீழே போனேன் ஒண்ணுமே எனக்கு தெரியல. அப்புறம் போன் மட்டும் மேலே பெரிய பையன் வாங்கிட்டு போயிட்டு உள்ள எடுத்துட்டு போய் வச்சுட்டான். அப்புறம் ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணாங்க, போலீஸ்க்கு போன் பண்ணி வர வச்சிட்டாங்க. கேட்கவே பதறுது ஆக்சுவலா. போலீஸ் அடி வாங்கிட்டு பெத்த பையன், அவன் 15 வயசு ஆகுது. அந்த பையனும் உங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல, குடிக்கிற அப்பாக்கு பயந்து அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க மேடம். அவன் ரொம்ப கொடுமை. ஆனா பெரியவன் ரொம்ப மாறிட்டான் மேடம். என்ன அவனை விட்டு பிரிஞ்சு வந்ததுனால சின்னவன் தான் கையோட கூட்டு வந்துருவேன். பெரியவனை கூட்டு வர முடியாது. 2 பேரையும் அங்க பாத்துக்க முடியாது. அம்மா வீட்டுல வசதி இல்ல மேடம். நான் வேலைக்கு போனாதான் உண்டு. அப்பாவும் வயசானவர். அவர் கவர்மெண்ட் தான் சரி இருந்தாலும் எக்கச்சக்க கடை அதெல்லாம் இருக்கறனால அது குடுக்கறதுக்கே கரெக்டா இருக்கும். உங்க பெரிய பையனை உங்க புருஷன் கிட்டயும் மாமியார் கிட்ட விட்டுட்டு நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு சின்ன பையனை மட்டும் கூட்டு வந்துரும். ஆனா சில சமயம் அவரே அடிச்சு கூட்டு போயிடுவாங்க. நான் இல்லாம இருக்க மாட்டேன். பெரிய பையனோட மைண்ட் செட் அவனுக்கு 15 வயசுனா எப்படி இருக்குமா அவனுக்கு? அவன் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றான் மேடம். என்ன திட்டுறான் மேடம். அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. திட்டுறான்? ஏன் திட்டுறான்? எல்லாம் எங்க மாமியார் தான் சொல்லி கொடுக்குறாங்க மேடம். பின்னாடி இருந்து அவனா எதுவும் பேசல. அது ஒரு மாதிரி அசிங்கமான வார்த்தை எல்லாம் பேசுறான். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா எங்க கூட ஃப்ரெண்ட்ஸுங்க, அவரோட கூட வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ஓனர்லாம் உன் பெரிய பையனை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு வந்துரு. இப்படியே விட்டீங்கன்னா அவனும் வீட்டுக்கார மாதிரியே அவனும் ஒரு குடிக்கார ரவுடியா தான் ஆவான். நீ கஷ்டப்பட்டு நீ பெத்து வளர்த்துருக்க, அவனை அங்கிருந்து கூட்டு வந்துருன்றாங்க. ஆனா இப்ப அவனை கூட்டு வந்தா எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்ல. பெத்த வயிறு உங்களுக்கு. அந்த பையன் உங்களை எதிர்த்து பேசி கெட்ட வார்த்தையில பேசி இப்படி பண்ணாலும் உங்களுக்கு மனசு தீரல? கேட்கல சார். ஏன்னா இவனோட எனக்கு அவனதான் பிடிக்கும். பெரிய பையனையா? ஐயோ மேடம், அவன் நல்லா படிப்பான். என்ன மாதிரி அவன் எல்லாம் படிக்கிறது இல்ல, ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் என்ன மாதிரி தான். அதனால எங்க வீட்லயும் அவனை ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு படிப்பு, சுயமா ஒரு வேலை, அந்த வேலை மூலமா கிடைக்கிற பணம், சுய மரியாதை ரொம்ப முக்கியம். இது இல்லாம எந்த ஒரு வாழ்க்கையும் தேவை கிடையாது. கரெக்ட் தான். 18 வயசுல கல்யாணம் பண்ணி என்ன சாதிச்சிட்டோம்? வாழ்க்கையே போயிடுச்சு அவ்வளவுதான். அதே ஒரு டிகிரியை முடிச்சு அழகா ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம கையில சம்பாத்தியம் இருக்கும். நமக்கு அந்த டிகிரியை முடிக்கும் போது ஒரு தெளிவு வரும். அதாவது பெண்கள் ரொம்ப திமிர ஆடவும் தேவையில்லை, ரொம்ப அடிபணிஞ்சு அடிமையா போகணும்னு அவசியம் இல்லை. 15 வயசுங்கும் போது சொல்லி புரிய வைக்க முடியுமேமா உங்க மகனுக்கு? நம்மளுக்கு செலவு காசு கொடுக்குறாங்க, ஆடம்பரமா வாழ்றதுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, நம்மளுக்கு அது போதும், இது இருந்தா போதும். நம்ம வெளியே கின்னு போறதுக்கு திரியறதுக்கு படிப்பு செலவுக்கு அதுக்கெல்லாம் பணம் யார் செலவு பண்றாங்களோ அவங்க கிட்டதான் அவன் இருக்கிறான் மேடம். அவனுக்கு யார் செலவு பண்றா? இல்ல எங்க மாமியார் தான் மேடம். ஏன்னா அது வீடு வித்த பணம் இருக்கு, அதை வச்சு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பையன் கேட்டா உங்க பையன் பணம் கேட்டா கொடுத்துருவாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க மேடம். கொடுத்து அவங்க பக்கத்துல வச்சுட்டு இருக்கதே அதுக்கோசம் தான் அவங்க வச்சுட்டு இருக்காங்களே. என் பையன் வீட்டுக்காரர் எப்படி ஆனாலும் அதே மாதிரி என் பெரிய பையனா ஆனேன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்போ உங்க பையனுக்கு காசு கொடுத்து மாமியாருக்கு எடுக்கிறாங்க. அப்ப நீங்க மாமியார் கிட்ட பேசலாம்ல, உங்க பையனுக்கு காசு கொடுக்க வேணாம், செல்லம் கொடுக்க வேணாம், கெடுக்க வேணாம், அவனும் உங்க புருஷன் மாதிரியே குடிகாரனா மாறிடக்கூடாது, இதெல்லாம் சொல்லலாம்ல. சொல்லிட்டேன் மேடம். அவங்க கேக்குற மாதிரி இல்ல. அப்ப நீ கூட்டு போய் பாத்துக்கோ அப்படின்றாங்க. சுகந்தியோட பெரிய பையனாமா நீங்க? அம்மா உங்க அப்பா உங்க அம்மாவை அடிக்கல, நீங்க எல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா அப்பாவை இப்படி அம்மாவை அடிக்கலாமான்ட்டு? அவங்க என்ன பண்றாங்க? அம்மா ஒரு அம்மாவை இப்படி எல்லாம் பேசலாமா? தப்பு இல்ல? அவங்க என்ன பண்றாங்க சொல்லுங்க. அவங்க ஏன் பிரஸுக்கு வர்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்க அப்பாவை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்க குடும்ப பிரச்சனைன்னு போலீஸ்ல கேஸே எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்க அப்பா பாட்டிக்கு அடிச்சு மண்டையை உடைச்சு வச்சிருக்காரு, கண்ணை உடைச்சு வச்சிருக்காரு, பல்ல உடைச்சு வச்சிருக்காரு. பின்ன எங்க போவாங்க? பிரஸுக்கு தான் வருவாங்க.
அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்ல. என்னம்மா நீங்க 15 வயசு ஒரு 2K கிட்ட இப்படி பேசுறீங்க? இப்போ நீங்க படிக்கணும், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தானே உங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணலாமாப்பா? உங்க அம்மா நல்லா இருக்கணும், உங்க அப்பா நாசமா போகணுமா? அப்படியே அவங்க அம்மா பேசுறாங்க. வெளியில பார்த்தாவே தெரியுது உங்க அப்பா நல்லா தானே இருக்காரு குடிச்சிட்டு, உங்க அம்மா தானே அடி வாங்கி இப்படி ஆளே மாறி போய் இருக்காங்க. அடிக்கிறது தப்பு தானே, வன்முறை தானே. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அடிக்கலாமா? கட்டின புருஷன் பொண்டாட்டியை போட்டு இப்படி அடிக்கலாமா? ரொம்ப தப்புமா, ரொம்ப தப்பு. இல்ல நான் வெளில இருக்கேன், அப்புறமா அவனும் என் புள்ளதான். இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாருமே அவனை வெறுக்கிறாங்க, ஒரு மாதிரியா பேசுறாங்க. நீங்களே பாத்தீங்களா எப்படி பேசுறான்? இத மாதிரி மத்தவங்க கிட்ட பேசினா 15 வயசு பையன் இந்த நேரத்துல தாய்க்கு சப்போர்ட்டா இருக்கணும். ஆனா அவன் அவங்க அப்பா பக்கம் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கான். குடும்பத்துல நடக்கிற சண்டையை பார்த்து வளர்ற குழந்தைங்க 2 வகையா மாறலாம். ஒண்ணு அந்த தப்பை பார்த்து அதே மாதிரி டபுள் தப்பா அவங்க பெரியவங்களாகும் போது நடந்துப்பாங்க. இன்னொரு வகை அந்த தப்பை பார்த்து இது மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது, தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட வருவாங்க. ஆனா 2வது ரகம் ரொம்ப ரேர். முக்கால்வாசி அப்பா எப்படியோ அதை பார்த்து கத்துக்கிறது தான் நடக்கும் நிறைய குடும்பங்கள்ல. ஸோ இன்னைக்கும் இந்த தாய் அப்படிதான் பரிதவிக்கிறாங்க. அவங்களோட அந்த மூத்த பையன் அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான், பேசுறான், அவன் நடந்துக்கிறது, அவன் நியாயமா யோசிக்கிறது எல்லாமே தப்பரா இருக்கிறதா படுது உங்களுக்கு இல்லையா? புரிய வச்சா கண்டிப்பா அவன் மனசு மாறுவான். மனசு மாத்தி கூட்டு வந்துருவேன். அவனும் நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். கொஞ்சமாவது பாசம் இருக்காமா மூத்த பையனுக்கு உங்க மேல? கொஞ்சமாவது மேடம் இருக்கு மேடம். இப்ப என்னன்னா அவங்க அப்பா ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துட்டான், ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதே அவனுக்கு அவங்க பாட்டி சொல்லி சொல்லி அவன் மனசை கெடுத்துட்டாங்க. உங்க அம்மா இதை மாதிரி பண்ணிட்டாங்க, உங்க அப்பாவை புடிச்சு கொடுத்துட்டாங்க, உங்க அப்பா இது பண்ணிட்டாங்க. எப்படின்னா அவன் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறான்னா, அப்பா நல்லா பாக்குறாங்கல்ல அத மைண்ட் செட்ல வச்சு அவன் பேசுறான். அப்பா நல்லா தானே பாக்குறாரு, நல்லாதான் செய்யறாரு, குடிச்சாதான் அடிக்கிறாரு, குடிக்கல நல்லா ஒரு அடிக்கிறாரு, பிசிக்கலா வயலன்ஸ் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் புரியல மேடம். புரியல அவன் எப்படி அவன் அந்த ஏஜ்ல அவனுக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி எங்க மாமியார் அது மாதிரி சொல்றாங்களா ஒண்ணுமே புரியல. இதே ஒரு 15 வயசு பையன் அப்படிங்கும் போது உங்களாலயும் ரொம்ப ஃப்ரீயா பையன் கிட்ட பேசுறதுக்கும் ஒரு தயக்கமா இருக்கும். கண்டிப்பா தான் மேடம். பொம்பளை பிள்ளையா இருந்தா பேசலாம், ஆம்பளை பிள்ளை எப்படி பேச முடியும்? அவனாதான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு மனசு மாறி வருவான் மேடம் கண்டிப்பா. ஏன்னா 2மே என் வயிற்றுலதான் பெத்து. அப்படி இருக்கும்போது அவனை மட்டும் எப்படி விட முடியும்? எனக்கு மனசு கேட்கல அவனை மாதிரி பேசும்போது. நீங்க இப்போ இவர்கிட்ட இருந்து முழுசா பிரியறதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களாப்பா? இல்ல, இதுக்கப்புறம் தான் மேம் எடுக்கணும். ஏற்கனவே எடுக்கும் போது அது என்னால போக முடியல. அதை சமாதானம் ஆயிட்டேன், அப்படியே விட்டுட்டேன். ஆனா இவ்வளவு தூரம் ஆன பேர் கண்டிப்பா விவாகரத்து எடுத்துதான் ஆகணும். வாங்கிட்டு 2 பிள்ளைக்குள்ள செட்டில்மெண்ட் வாங்கி 2 பிள்ளையும் நானே பாத்துக்கலான்னு இருக்கேன். உங்களோட 2வது பையன்ல? 2வது. நீங்க என்ன படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். அம்மாவும் அப்பாவும் சண்டை போடுறத பாக்குறீங்க இல்லையா? உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? மைண்ட் கஷ்டமா இருக்கும். காப்பாத்துக்கு போனா அடிப்பாரு. எங்களே அண்ணன் அம்மாவை திட்டுறாரா? அசிங்கமா திட்டுறான். அம்மாவையா? தப்பு பண்றது அப்பா, ஆனா அம்மாவை ஏன் திட்டுறான் அண்ணன்? ஆயா தான் சொல்லி தராங்க. ஆயா சொல்லி கொடுக்குறாங்களா? ஒரு 12 வயசு பையனுக்கு இருக்கிற ஒரு தெளிவு 15 வயசு பையனுக்கு அப்போ இல்ல. கண்ணு முன்னாடி பார்த்தாலே தெரியும் எது தப்பு எது சரின்னு சொல்லிட்டு. உங்க அப்பா கண்ணெல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்காரு, பல்லெல்லாம் ஒடிச்சு. அம்மா எவ்வளவு அழகா இருப்பாங்க. அப்படியா? ஜாலியா எங்க அப்பா பேசுவாங்க, ஜாலியா இருக்கும். போறமெல்லாம் போனதான் வாங்கி தருவாங்க. ஜாலியானா எப்படி எல்லாமே வாங்கி தருவாங்க. கடைக்கு போனா என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. அம்மாவா? சாப்பிடுறதுக்கா? அப்படியா? இல்லைன்னா சரி போடா காசு கொடுத்தா போவாங்க, இல்லைன்னா நான் வாங்கிட்டு வந்தாடுவாங்க வீட்டுக்கு. ஏன் தங்கம் அழுகு வருதா? ஐயோ, எதுக்கு அழுவுறீங்க? அப்பாவை நினைச்சு அழுவுறீங்களா? அப்பா அம்மா இப்படி பண்ணிட்டாருன்னு அழுகு வருதா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடிதான் இல்ல? இந்த மாதிரி ஒரு குடும்பம் இல்ல, எத்தனையோ குடும்பம் குடியாலதான் பாதிக்கப்பட்டு நிக்குது. உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்றோம், ஆனா அது குடும்பத்துக்கே கேடு. பல குடும்பத்துக்கு இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, என்ன பாவம் பண்ணுச்சு இந்த குழந்தை, அவ்வளோ ஃபீல் பண்றோம். எல்லாத்துக்கும் காரணம் புருஷன் குடிக்கிறது, அப்பா குடிகாரன். அடி என்ன அடி அடிப்பாருமா அப்பா? அடிப்பட்டு அம்மாவையா? காசு தூக்கி மண்டையிலே. உங்களுக்கு பயமா இருக்கும்ல இப்படிலாம் வீட்டுக்குள்ள இருந்தா? அடிப்பாரு, குஸ்து வருவாரு. குஸ்தாருனா ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாரு.
உங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாரா? எங்க அம்மா அங்க போயிட்டாங்கன்னா உங்க அம்மா கூட போங்கடான்னு. எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு இப்போ உங்க அம்மா போய் கூட்டு வா, ஸ்கூலுக்குலாம் நீங்க போத்தாவில, என்னாலாம் அனுப்ப முடியாது, இப்போ உங்க அம்மா போய் கூட்டு வா. நைட்ல எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க பசங்களை. இனிமே நீங்க இப்ப என்ன பண்றதா இருக்கீங்கம்மா? எனக்கு இதுக்கப்புறம் இந்த பையன் தான் வாழ்க்கை. இவனை படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுதான் எனக்கு வாழ்க்கையே, வேற எதுவும் இல்லை. அப்புறம் அவரு மறுபடியும் வெளியேக்கின்னு வந்து என் பிள்ளைய வந்து கூட்டு போயிட எனக்கு பயமா இருக்கு மேடம். அவனையும் முன்ன மாதிரியே பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கு. அது கொஞ்சம் பாருங்க. அவர் நீங்க அப்பா கூட போவீங்களா திருப்பி வந்து? உங்க அப்பா இப்ப எங்க இருக்காருமா? சேதாப்பட்டு ஜெயில. உங்க அப்பா திருப்பி வந்து கூப்பிட்டா நீங்க போவீங்களா? போக மாட்டேன். நீங்க நல்லா படிக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் வாங்கி கொடுக்குறோம். நீங்க நல்லா படிங்க, படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சரியா? மனசுல இதெல்லாம் எடுத்துக்காதீங்க சரியா?